நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய சுதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய சுதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். அன்பான அருட்தந்தையர்களே, கிறிஸ்துமஸ் காலம், அன்பின் காலம். ஆண்டவர் ஏன் இந்த அளவிற்கு மனிதர் மீது அன்பு கொண்டிருக்கிறார் என்று நாம் வியக்கும் காலம். கடவுளுடைய அன்பு நம்முடைய கணிப்புகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த அன்பே உருவான கடவுள் நம் மத்தியில் பிரசன்னமாயிருக்கிறார். நம்முடைய மறைவட்ட குருக்கள், அவர்கள் பணியாற்றும் பங்குகள், பள்ளிகள், நிறுவனங்கள், சமூக சேவை அமைப்புகள் எல்லாம் இந்த ஆண்டு முழுவதும் இந்த அன்பான இறைவனுடைய அரவணைப்பிலே பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது. நம் மக்கள் பல்வேறு விதமான துயரங்களிலிருந்து ஆண்டவருடைய அன்பினால் அரவணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை உணர்ந்தவர்களாய் அன்பான அந்த ஆண்டவரை இந்த ஆண்டிலே, ஆண்டின் இறுதியிலே அவருக்கு நாம் தருகின்ற வாக்குறுதியைப் போல நாம் எல்லோருமே ஆண்டவரை அன்பு செய்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஆனால் இணைச்சட்டம் 6:5 ஆண்டவர், நீ என்னை ஆராதிப்பது எனக்கு போதாது, உன் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு வலிமையோடும் முழு ஆற்றலோடும், நாட் அன்டிவைடட் ஹார்ட் பட் ஹோல் ஹார்ட்டட் அடரேஷன், சப்மிஷன், இதெல்லாம் வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புவதை பார்க்கிறோம். இதை நமக்கு கொண்டு வருகிற அந்த பாடலை நாம் இப்பொழுது பாடி ஆண்டவருக்கு வாக்களிப்போம். அன்பு கூறுவேன், ஆனால் இன்னும் அதிகமாய், இன்னும் ஆர்வமாய் உம்மை ஆராதிப்பேன், முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு உம்மை ஆராதிப்பேன் என்று ஆண்டவருக்கு வாக்களித்து, அடுத்த ஆண்டு நமக்கு இன்னும் அன்பு நிறைந்த ஆண்டாக, ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டாக நம்முடைய தனிப்பட்ட குருத்துவ வாழ்விலும், நம்முடைய பங்கிலும், பணித்தலங்களிலும், நம்முடைய மக்களிலும் அன்பானது ஆட்சி செலுத்தும் ஒன்றாக மாற, அன்பின் மக்களாக, அன்பின் சமூகமாக, அன்புக்குள் மட்டுமே எல்லாம் சாத்தியம் என்பதை உணர்ந்த மக்களாக இருக்க இந்த பாடலை பாடுவோம். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. நம் தேவனுடைய பெயர் எபினேசர். அவர் நம்மை காண்கிறவர், நமக்கு உதவி செய்கிறவர், நமக்கு இதுவரையில் உதவி இருக்கிறார். அவர் செய்த எல்லா உதவிகளையும் நினைத்து அவரை அன்பு செய்வதாய் வாக்களித்து பாடுவோம். எபினேசரே, எபினேசரே, இதுவரை உதவினீரே. எபினேசரே, எபினேசரே,
இதுவரையில் உதவி நீரே ஐயா, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பெலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. நம் தேவனுக்கு இன்னொரு பெயர் எல்ரோயி. எல்ரோயி என்றால் நம்மை காண்கிறவர், நம்மை எப்பொழுதும் பார்க்கிறவராயிருக்கிறவர். அவருடைய பார்வையிலிருந்து நாம் மறைவதே இல்லை. அவர் நம்மை கண்ணோக்குகிறவர். ஆகவேதான் நாம் வேதத்தில் படிக்கிறோம், நீ கவலைப்படாதே, நான் உனக்காக கவலைப்படுகிறேன் என்று சொல்லுகிற அளவிற்கு உன் கவலைகளை எல்லாம் என்னிடம் விட்டுவிடு என்கிறார். நம்மை கண்ணோக்குகிற ஆண்டவர், அவர் நம்மை கைவிடுவதில்லை என்ற அந்த இம்மானுவேல் தெய்வம் நம்மோடு இருக்கிறார், நம்மை காண்கிறார் என்பதை உணர்ந்து அவரை ஆராதித்து பாடுவோம். என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. நம் தேவன் யாகுவே. யாவே என்றால் நமக்கு முழுமையான சுகம் தருகிறவர். அவருடைய சுகம் உடல் சுகம் மட்டுமல்ல, உள்ள சுகம். தன்னை தேடி வந்த மக்களுக்கெல்லாம் இறை வார்த்தையினால் ஆற்றலும் ஆன்மீக உணவும் அளித்தவர். அவர்களுக்கு எல்லா நோய்களிலிருந்தும் சுகம் அளித்தார். அவர்கள் பசியோடு இருந்ததனால் பரிவு கொண்டு அவர்களுக்கு உணவளித்தார். ஆக நிறைவை கொடுக்கிற தேவன் நம் தேவன். சுகமளித்து இந்த ஆண்டு முழுவதும் நம்மை எல்லாவித நோய்கள் நோக்காடுகளிலிருந்து நம்மை மட்டுமல்ல நம் மக்களையும், நாம் ஆசீர்வதித்த மக்களுக்கெல்லாம் ஆண்டவர் சுகமளித்திருக்கிறார். அந்த சுகமளித்த ஆண்டவரை நாம் போற்றி பாடுவோம். சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். இந்த ஆண்டு நம்முடைய திருத்தந்தை வத்திக்கான் குயிரியா நண்பர்கள் உறுப்பினர்களுக்கு
அவர் திருவருகை கால தியான உரை நிகழ்த்தி இருக்கிறார். அந்த தியான உரையிலிருந்து அவர் சொல்லுகின்ற மைய கருத்தை மற்றும் நாமும் தியானிக்கலாம். அந்த தியான உரையின் தொடக்கத்தில் அவர் தன் வாழ்க்கையில் நடந்ததை சொல்லுகிறார். அவருடைய 41வது வயதில் அவர் சமூக பணியில் ஆர்வத்தோடு இருந்தார். அவர் ஒரு இயேசு சபை குருவாக இருந்தபோது ஒரு இளம்பெண் அவரிடம் வந்து அவரிடம் சொன்னது அவரை மிகவும் கலக்கத்துக்குள்ளாக்கியது. அதனுடைய கனாகனத்தை நான் புரிந்தேன் என்கிறார். அந்த இளம்பெண் வந்து அவரை குரு என்று தெரியாமலே, நான் உங்கள் மீது காதல் வயப்பட்டிருக்கிறேன், நான் உங்களோடு வாழ விரும்புகிறேன், உங்கள் மீது நான் காதல் கொண்டிருக்கிறேன், பெர்கோலியோ, ஐ ஆம் இன் லவ் வித் யூ. இதை கேட்ட அவர் வீட்டுக்கு வந்த பின்பு தியானித்திருக்கிறார். இது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பெண் சொல்லியிருந்தால், இவர் அழகாகவும் இருக்கிறாள், நன்றாகத்தான் இருக்கிறாள், நானும் அந்த கேள்வியை கேட்ட பின்பு நானும் ஐ டு லவ் யூ என்று சொல்லியிருப்பேன். ஆனால் இப்பொழுது அந்த கேள்விக்கான பதில் எவ்வளவு விலை மதிப்பு மிக்கது என்பதை நான் பார்க்கிறேன். If I say I too love you, I have to pay a very big price. Love does not just be there on the surface. It goes deep down and let you sacrifice completely என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதை வைத்துக்கொண்டு அவர் ஆரம்பிக்கிறார். இந்த திருவருகை காலத்தில் இந்த கேள்வி என்னை எந்த அளவிற்கு கலக்கத்திற்குள்ளாக்கியதோ அதுபோல இயேசு ஏன் மனிதனாக வேண்டும், கடவுள் ஏன் மனிதனாக வேண்டும், கடவுள் நம்மில் ஒருவராக நம்மோடு ஒருவராக ஏன் அவர் இம்மண்ணிலே அவதரிக்க வேண்டும் என்பது மிகவும் கலக்கத்துக்குரிய கேள்வி. அதற்கு இந்த உலகத்து விஞ்ஞானிகளோ தத்துவ ஞானிகளோ பதில் சொல்லவே முடியாது. காரணம், கடவுள் கடந்திருக்கிறவர். He is transcendent God. How can he become immanent? இயலாத ஒன்று, இயற்கைக்கும் அறிவியலுக்கும் ஒத்துவராத ஒன்று, தத்துவங்களுக்கு அப்பாற்பட்ட ஒன்று. ஆனால் திருத்தந்தை சொல்லுகிறார், இலக்கியங்களுக்கும் தத்துவங்களுக்கும் அப்பாற்பட்ட ஒன்று. ஆனால் அன்பு எல்லாவற்றுக்கும் அடிபணியக்கூடியது. கடவுள் என்பவர் எல்லாம் வல்லவர் என்றால் அவருடைய அடிப்படையான குணமே அன்பாக இருக்கிறவர் என்றால் அன்புக்கு எல்லாம் முடியும் என்ற அந்த ஒரு பிரமிஸில் கடவுள் மனிதனாகவும் அவருக்கு ஒன்றும் தடையில்லை, அவரால் அதுவும் முடியும் என்று அவர் முடிக்கிறார். அதை சொல்லிவிட்டு இந்த உலகத்தில் யாரை பார்த்து கேட்டாலும் ஏன் கடவுள் மனிதனாக வேண்டும் என்று கேட்டால் the popular answer will be, மனிதர்கள் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்தார்கள், ஆகவே அவர் மனிதராக வேண்டி இருந்தது. பாவமில்லாத ஒருவர் பாவிகளை மீட்க பாவியின் கோலம் போல வேண்டி இருந்தது என்று சொல்லுவார்கள். ஆனால் கத்தோலிக்க திருச்சபை அதை விட அழகாக சொல்லுகிறது, கடவுள் மனிதனை அன்பு செய்தார். தான் அன்பு செய்த அந்த மனிதனுக்கு அவர் எதுவும் செய்வார் என்பதனுடைய அடையாளம், எல்லாம் செய்வார் என்பதனுடைய அடையாளம்தான் ஆண்டவர் மனுவுரி எடுத்தது. அந்த யோவான் 3:16 கடவுள் இந்த உலகை எந்த அளவிற்கு அன்பு செய்கிறார் என்றால் தன்னுடைய ஒரே பேரான மகனையே கையளிக்கிற அளவிற்கு, தன் மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வை பெற வேண்டும் என்பதற்காக அவர் தன் மகனையே கையளித்தார் என்பதை சொல்லி அந்த அன்பை அவர் விளக்கி கொண்டு போகிறார். அவர் விளக்குகின்ற அந்த நேரத்திலே அந்த அன்பினுடைய சாராம்சம், அந்த அன்பினுடைய மேன்மை எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு, இந்த உலகத்திலே கிறிஸ்தவர்களாகிய நாம் மட்டுமல்ல, மனிதன் செய்த பாவங்களில் மிக கொடிய பாவம், வழி தரக்கூடிய பாவம் அன்புக்கு எதிரான பாவம் தான் என்று சொல்கிறார். The most painful sin is the violation of love. ஆக அன்பை உதாசீனப்படுத்தும், அன்பை காயப்படுத்துகிற பாவம் தான் மிகவும் கொடிய பாவம். அந்த பாவத்திற்கு என்ன பரிகாரம் என்று அவர் சொல்லும்போது, அன்புக்கு எதிரான செய்த பாவங்களுக்கு பரிகாரம் அன்புதான். Only by excess of love you can heal the wounds made in the violation of love என்று கூறுகிறார். அன்பை காயப்படுத்தியவர்கள் அதிக அன்பு கொடுத்து அந்த அன்பை குணப்படுத்த முடியும், அன்பின் காயங்களை குணப்படுத்த முடியும் என்று எசையா சொல்வது போல
நம் காயங்கள் எல்லாம் அவருடைய காயங்களால் குணமானது. ஆகவே கடவுள் இந்த மனிதன், அவர் அன்பு செய்த மனிதன் பாவம் பண்ண போது அவன் காயத்தை அவன் ஆற்றுவதற்கல்லாமல் அந்த காயங்களை ஆற்ற அவரே தன்னுடைய மேலான அன்பை, எக்ஸஸ் லவ், அதிகப்படியான மிகுதியான பேரன்பை அவர் நம் மீது பொழிந்தார். அதை நாம் பொழிய வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு நிகழ்வை சொல்லுகிறார். பாவத்தில் பிடிபட்ட அந்த பெண், விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண், அவள் எல்லோரும் கொல்ல நினைத்த போது, எல்லோரும் கல்லால் எரிந்து கொல்ல நினைத்த போது அங்கே ஒருவருக்கு மட்டும்தான் எல்லா அதிகாரமும் இருந்தது. பாவம் இல்லாதவர் கல்லை எறிங்கள் என்று சொன்னபோது அவர் மட்டும்தான் பாவம் இல்லாமல் இருந்தார். ஆனால் அவரை தவிர மற்ற எல்லோருமே கொல்ல நினைத்தார்கள். ஆனால் பாவம் இல்லாத ஒருவர் அவரை எப்படியாவது காப்பாற்றுவதற்கு வழி தேடினார். ஆக எப்படியாவது காப்பாற்ற அந்த கொடியவர்களிடமிருந்து இயேசு காப்பாற்றியதில்லை. அந்த பாவி தன் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டதை, தன் மீது அவர் அதிகப்படியான மிகுதியான அன்பை பொழிந்ததை அவர் உணர்ந்தார். The adulterous woman felt that she was well loved by Jesus beyond all measures. She could not explain how much a person can love her. அது அந்த பெண்ணை முற்றிலுமாய் மாற்றியது நாம் அறிவோம். அது கல்வாரி வரை, ஏன் கல்லறை வரை ஆண்டவரை கைவிடாமல் பின்பற்றுவதற்கு பெரிய இயேசுவின் சீடராய் அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட மகதலா மரியாவை மாற்றியது. Only love transforms us. Excess of love will transform people. மிகுதியான அன்பு, அதிகப்படியான அன்பு, அன்புக்கு மேல் அன்பு, அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாள் என்று நாம் பார்த்திருக்கிற அளவிற்கு நாம் அன்பை மட்டுமே கையில் எடுத்திருந்தால் அது எல்லாரையும் மாற்றக்கூடியது என்று சொல்லுகிறார். அதை சொல்லிவிட்டு விவிலியத்திலே அப்போஸ்தலர்களில் ஒரு பர்சனாலிட்டியை எடுக்கிறார். நம் அனைவருக்கும் தெரியும் அன்பு சீடர் யோவான். அவருடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது 3 மேற்கோள்களை சொல்லுகிறார். அவரை அன்பு சீடர் என்று நாம் அழைக்கிறோம். ஆனால் அடிப்படையில் இயேசுவை பார்ப்பதற்கு முன்பு அவர் அன்பு சீடர் அல்ல. அவர் ஒரு சுயநலவாதி, ஒரு அரகன்ட் பர்சன், ஒரு செல்ஃபிஷ் பர்சன், எ ஃபாசிஸ்ட் என்று கூறுகிறார். அவர் கூறியதில் தான் எனக்கே தெரிகிறது, ராயப்பெருக்கெல்லாம் நாம் வயதானவர் போல நினைக்கிறோம். அவர் ஓட முடியாமல் கல்லறைக்கு ஓடினார் என்றெல்லாம் நினைக்கிறோம். ஆனால் அவர் சொல்லுகிறார், இயேசு சீடர்களை தேர்ந்தெடுத்த போது அவர்கள் 15 வயதிலிருந்து 24 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான். எல்லோரும் இளைஞர்களைத்தான் இயேசு தன் சீடர்களாக தேர்ந்தெடுத்தார். 18 வயதிலே திருமணமாகி விடலாம். ஆகவே ராயப்பர் போன்றவர்கள் எல்லாம் திருமணமானவர்கள் என்றால் 23, 24 வயது இருக்கலாம். ஆக இப்படிப்பட்ட இந்த சீடர்கள் மத்தியிலே அந்த யோவான் இளைய சீடராக இருந்தார். அந்த சீடருக்கு 15 வயது இருக்கலாம். அவர் எப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடையவர் என்று சொல்லுகிறார் பாருங்கள். நாம் மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரத்திலே, லூக்கா நற்செய்தி 9வது அதிகாரத்திலே 49, 50வது வசனத்திலே பார்க்கிறோம். இயேசு ஆண்டவர் எருசலேமை நோக்கி போகிற போது சமாரியாவுக்கு வருகிறார். சமாரியாவுக்கு வருகிற போது அவர் எருசலேமுக்கு போக வேண்டியிருந்ததனால் சமாரியர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பார்க்கிறோம். அப்பொழுது இந்த யோவான் தான் சொல்கிறார், ஆண்டவரே நீர் விரும்பினால் வானத்திலிருந்து நெருப்பு பொழிந்து இவர்களை அழிக்கட்டுமா என்று கேட்கிறார். எ ஃபாசிஸ்ட், எ மதவெறியனை போல, இயேசுவை ஏற்காதவர்கள் செத்து போக வேண்டும் என்று கூறுவது போல ஒரு இளைஞன் இருக்கிறதை சுட்டி காட்டுகிறார். அதனை தொடர்ந்து 53, 55வது வசனங்களில் பார்த்தீர்கள் என்றால் அவர்தான் ஓடி வந்து இயேசுவிடம் இன்னொரு நிகழ்வை சொல்கிறார். ஆண்டவரே நம்மை சாராதவர்கள் அங்கே பேய் ஓட்டி கொண்டிருக்கிறார்கள், நம்மை சாராதவர்கள் நற்செய்தி போதித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களை போய் நான் தடுக்கட்டுமா என்று கேட்கிறார். அப்பொழுதும் ஆண்டவர் அவரை கடிந்து கொள்கிறார். நம்மை சாராதவன் நம்மோடு இருக்கிறான், நமக்கு எதிராக இல்லாதவன் நம்மை சார்ந்தவனாய் இருக்கிறார் என்று சொல்லி அவரை அனுப்பிவிடுவதை பார்க்கிறோம், கடிந்து கொள்வதை பார்க்கிறோம். இதே மார்க் நற்செய்தி 10:38 இதே யோவான் இயேசுவிடம் வந்து ஒரு நிகழ்வை சொல்லுகிறார். இந்த யோவானும் தன்னுடைய அண்ணனுமாக வருகிறார்கள். அங்கே அம்மாவை கூட்டிக் கொண்டு வருவதில்லை. நாம் மார்க் நற்செய்தியில் பார்க்கிற போது 10:37 இந்த 2 சகோதரர்களும் வந்து யோவான் தான் கேட்கிறார், ஆண்டவரே நீர் ராஜாவாக வரும்போது என்னுடைய அண்ணனை ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் நானும் இருக்க வேண்டும் என்ற சுயநலம் இருக்கவராக இருக்கிறார். மற்ற சீடர்கள் எல்லாம் அவர்கள் மீது கோபம் கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அங்கே அவரை ஒரு சுயநலவாதியாக பார்க்கிறோம். இந்த 3 குணங்களும் பெற்றிருக்கிற, எந்த விதத்திலும் அன்புக்கு அப்பாற்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு இளைஞன் இயேசு 33 வயதை அடைந்த போது அவர் ராப்போசனத்தில் நாம் படிக்கிறோம். 13வது அதிகாரம் யோவான் நற்செய்தியில் 23 25 வரை அங்கே ராப்போசனத்தில்
யோவான் இயேசுவின் மார்பின் மீது சாய்ந்து கொண்டிருந்தார். He was not laying down on the chest of Jesus, but on the breast of Jesus. இயேசுவின் நெஞ்சில் சாய்ந்து கொண்டிருக்கவில்லை, மார்பின் மீது சாய்ந்து கொண்டிருந்தார் என்று நாம் எழுதுகிறதை பார்க்கிறோம். இதை மையப்படுத்தி காட்டுகிறார். இந்த நிகழ்வு யோவானை முற்றிலுமாய் மாற்றுகிறது. இயேசுவின் இதயத்தை அவர் காண்கிறார், உணர்கிறார். என்னை கடவுள் இந்த அளவிற்கு அன்பு செய்கிறார் என்பதை கண்டுபிடிக்கிறார். எந்த அளவிற்கு என்றால், ராயப்பரே இயேசுவால் மிகவும் அன்பு செய்யப்பட்ட ஒரு சீடர் அவர் என்று பார்த்து இளைய ஒருவரிடம் சொல்லி, இயேசுவிடம் இதை கேள், யார் அவரை காட்டிக் கொடுப்பதாக அவர் சொல்லுகிறார் என்று கேட்பதை பார்க்கிறோம். இதற்கு பின்பு அவருடைய மனமாற்றம், அவருடைய வாழ்க்கை மாற்றம். 12 அப்போஸ்தலர்களில் எந்த நாட்டிற்கும் நற்செய்தி போதிக்க போகாத ஒரு சீடர் யோவான் மட்டும்தான். நாம் திருவெளிப்பாடு புத்தகத்திலே பார்க்கிறோம், அவர் நாடு கடத்தப்பட்டார். பாத்மோஸ் தீவிலே அவர் மிகவும் துன்புற்றார். அந்த துன்புறுகிற போதும் அவர் எழுதிய திருவெளிப்பாடு புத்தகங்கள் முழுவதுமே அன்பை மையப்படுத்தியே இருக்கிறது. அவருடைய திருமுகங்களும் அன்பைத்தான் சொல்லுகின்றன. யோவான் நற்செய்தியும் அன்பின் ஆண்டவராக, கருணையின் ஆண்டவராக ஆண்டவரை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். ஆக மாறுபட்ட நற்செய்தியையும் மாறுபட்ட வாழ்க்கை, இயேசுவின் சீடர்கள் அன்பு சீடர்களாக ஆண்டவரை பற்றி கொண்டு வாழ்கிறவர்களாக வாழ வேண்டும் என்பதையே அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவேதான் அந்த ராப்போசனம் முடிந்த உடனேயே அவருக்குள் பெரிய மாற்றத்தை நாம் பார்க்கிறோம். எல்லா சீடர்களும் கெத்சமனி தோட்டத்திலிருந்து ஓடி போய் விடுகிறார்கள். ஒரு சீடர் உடையை கலட்டி கொண்டு உடையை பிடித்த போது அவர் நிர்வாணமாய் ஓடிப்போனார் என்று கூட பார்க்கிறோம். ஆனால் இந்த இளைஞன் ஒரு கிரிமினல், குற்றவாளியாக கைது செய்யப்பட்டு கொலைக்களத்துக்கு இழுத்து செல்லப்படுகின்ற இயேசுவின் பின்னால் போனால் எனக்கு என்ன தண்டனையும் கிடைக்கலாம், இது ராஜதுரோகம், அவருக்கு பின்னால் போவது எல்லாம் தெரிந்தும் என் உயிர் போனாலும் என்னை அன்பு செய்கிறவர் பின்னால் நான் போவேன் என்று யோவான் அன்பை உணர்ந்தவராய், அன்பால் மாற்றப்பட்டவராய் ஆண்டவர் பின்னால் செல்லுவதை பார்க்கிறோம். இதனுடைய பரிசாகத்தான் அவர் தான் அம்மா மரியாவால் மகனாக இருந்தது போல அந்த இடத்திற்குரிய அன்பில் ஆட்கொள்ளப்பட்டு அன்பின் உருமாற்றம் பெற்ற யோவான் தான் மரியாளுக்கு ஏற்ற மகன். அவரை போல வாழ்கிற எல்லோரும் அந்த மரியாளின் மகன். மரியாள் அன்பில் மாற்றம் பெற்று அன்பில் வாழ்கிற எல்லாருக்கும் தாய் என்பதை சொல்லுவது போல யோவான் ஒரு சுபிகார பிள்ளையாக, மரியாளின் பிள்ளையாக மாறுவதை பார்க்கிறோம். இந்த நிகழ்வுகளை எல்லாம் சொல்லி இந்த திருவருகை காலம் அன்புக்கு எதிரான நம் குற்றங்களை, அன்புக்கு எதிராக நாம் செய்த பெரிய குற்றங்கள் தான், நாம் செய்த எல்லாவற்றையும் விட ஆண்டவர் எல்லா கட்டளைகளையும் அன்பில் சுருக்கினார். ஆண்டவரை அன்பு செய்வதையும் அயலாரையும் அன்பு செய்வதையும். அன்பை தாண்டி நமக்கு வேதம் ஒன்றும் இல்லை. அன்பே கடவுள். நம் விசுவாசத்தை விட, நம் எதிர்நோக்கை விட அன்புதான் மேலானது. அந்த அன்பு இல்லை என்றால் நாம் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் ஆகிவிடுவோம். நம்முடைய மக்களுக்கெல்லாம் நாம் போதிக்க வேண்டியதும் வலியுறுத்த வேண்டியதும் மன்னிப்பையும் அன்பையும் தான். அன்பை தவிர ஒரு போதனை நம்மிடம் இருக்க வேண்டியதில்லை. அந்த அன்பை மையப்படுத்தி வாழ்ந்தால் நாமும் ஒற்றுமையாகவும் ஒன்றாகவும் இருப்போம். ஆக அன்பு ஒன்றுதான் எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளும், எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளும். அன்பில்லாத இடங்களில் எல்லாமே அதிகப்படியாக இருக்கும், எல்லாமே பெரிதாக தெரியும். இது எப்படி முடியும் என்ற கேள்விகள் எல்லாம் நமக்குள் வரும். ஆக இந்த திருவருகை காலம் நம்மை அன்பின் காலம். ஆண்டவர் எந்த அளவிற்கு நம்மை அன்பு செய்ய முடியுமா என்றால் அந்த அளவிற்கு அன்பு செய்யப்பட்டவர்களாகிய அவருடைய சீடர்களாக இருக்கிற கிறிஸ்தவர்கள் நாம். யோவானை போல அந்த பாவத்தில் பிடிபட்ட பெண் ஆண்டவரை கடைசி வரை பின்பற்ற தன்னை அர்ப்பணித்த மனமாற்றம் பெற்றது போல இன்னும் சீடர்கள், புனித பவுலடியார் அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டு வாழ்பவன் நான் அல்ல, ஆண்டவரே என்னில் வாழ்கிறார், கிறிஸ்து எனக்கு வாழ்வு என்றால் சாவது எனக்கு ஆதாயமே என்று சொல்வதெல்லாம் அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டதனால், அன்பினால் அவர்கள் உருமாற்றம் பெற்றதனால். If Jesus is love, if Jesus is our master, if we are following him and we are working on behalf of him in his personhood, we need to be transformed by his true love. That transformation only will bring unity, peace and joy in our relationship. ஆக ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே பிறந்தது நம்மிலே அன்பின் உறவை உருவாக்க, to bring about a loving relationship between the Father and his creations
இன்றைக்கு அந்த உறவு இல்லாமல் இருக்கிறது. அன்பிற்கான பஞ்சம் இருக்கிறது, மற்ற எல்லாம் தலைவிரித்து ஆடுகிறது. ஆனால் அன்பு தான் குறைவாக இருக்கிறது. அன்பை நாம் உணர்ந்து கொண்டால் அன்புக்கு எந்த தீர்ப்பு வழங்குகின்ற குணமும் கிடையாது, யாரையும் தீர்ப்பிடுகிற குணமும் கிடையாது. எவ்வளவு பெரிய பாவியையும் இயேசுவை போல சிலுவையில் மன்னிக்கின்ற, அப்படி மன்னிக்கப்பட்டவர்கள் அடைந்த மனமாற்றத்தை காண்கின்ற அந்த வாழ்வு கிடைக்கும் என்றால், இந்த ஆண்டு கிறிஸ்மஸ் விழாவும் நம் மக்களுக்கெல்லாம் இந்த அன்பை, ஆண்டவருடைய மேலான அன்பை, விளக்க முடியாத அன்பை, விளக்கி சொல்ல முடியாத அன்பை, இப்படியும் கடவுள் அன்பு செய்ய முடியுமா? நான் நேற்று ஈசா யோகி ஒரு செய்தியை படித்து கொண்டிருந்தேன். அவர் சொல்லுகிறார், எல்லா மதங்களும் கெட்டவர்களை எல்லாம் அழித்து நல்லவர்களை காப்பாற்றுவதற்காக தான் அவதாரம் எடுத்தார்கள். தீயவர்களை, தீமைகளை அழித்துவிட்டு நல்லதை காப்பாற்ற. ஆனால் இயேசு மட்டும்தான் இந்த உலகத்திலே தீயவர்களையும் அழித்து விடாமல் தீயவர்களையும் நல்லவர்களாக்க, எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை உணர வைக்க, யாரையும் அழிக்காமல் தன்னை அழித்து கொண்ட கடவுள் என்று ஒரு ஈசா மைய ஜக்கி வாசுதேவ பேசுகிறார். அவர் இதை ஒரு அறிவுபூர்வமானதாக பேசலாம். If all our concepts of faith, if all our theologies, theological connotations, all our thoughts and meditations, if it remains only in the mind, it does not transform, but it has to pass into our hearts to have a great transformation, to have a loving relationship. இதை ஆண்டவர் திருத்தந்தை வழியாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை படித்தபோது எனக்கு மிகவும் நன்றாயிருந்தது. ஆகவே இதை நம்முடைய அருமையான தியானத்திற்கான மையமாக எடுத்து, அன்பே உருவான ஆண்டவரே, நம்மை ஆற்றலோடு வழிநடத்த நாம் அந்த ஆண்டவரை இப்பொழுது இன்னொரு பாடல் வழியாக ஆராதிப்போம். அதன்படியாக நாம் நம்முடைய இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களுக்கும் செல்லலாம். அன்பு ஒன்றுதான் நம்மை ஆற்றல் மிக்க உண்மையான ஒரு கொண்டாட்டத்திற்கு இட்டு செல்ல முடியும் என்பதை உணர்வோம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். புதர்களோடு ஆராதிப்பேன், தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். புதர்களோடு ஆராதிப்பேன், தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். தந்தவரே நான் ஆராதிப்பேன், காப்பவரே நான் ஆராதிப்பேன். காண்பவரே நான் ஆராதிப்பேன், காப்பவரே நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன்,
ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், பின்னாலே ஆராதிப்பேன், குருத்தோலையே ஆராதிப்பேன், பின்னாலே ஆராதிப்பேன், குருத்தோலையே ஆராதிப்பேன், 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 ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், 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 ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவின் அன்பெல்லாம் ஒன்றாய் சுருக்கி நமக்காக துடிக்கிற இதயத்தோடு நற்கருணை பிரசன்னத்திலே ஆண்டவர் இருக்கிறார். யோவானைப் போல ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவர் மார்பிலே சாய்ந்து அவர் நம் மீது கொண்டிருக்கிற ஆழமான அன்பை, விவரிக்க முடியாத அன்பை, அந்த இதயத்திலிருந்து பொங்கி விழுகிற அன்பை நாம் தியானிப்போம். ஆண்டவரை உற்று நோக்கியவர்களாய் இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்வோம். நம்முடைய மறைமாவட்ட பரிபாலகரை, முன்னாள் ஆயரை, நம் அன்பான அனைத்து குருக்களையும், ஒரு சில நோய் நொடிகள் வந்தாலும் பல நோய் நொடிகளிலே, பிரச்சனைகளிலே ஆண்டவர் நம்மை காத்து வந்திருக்கிறார், நம்மை கண்ணோக்கி வந்திருக்கிறார், நம்மை கைவிடாமல் பராமரித்திருக்கிறார். குறிப்பாக நம்முடைய மறைவட்டத்திலே எல்லா குருக்களையும் பங்குகளையும் பராமரித்து ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். குருக்கள் மத்தியிலே ஒரு நல்லெண்ணத்தையும் நல்ல உறவையும் உருவாக்கி இருக்கிறார். நமக்கென்று ஒரு நல்ல மறைவட்ட அதிபரை, அனைவரையும் அரவணைத்து செல்கிறவரை கொடுத்திருக்கிறார். நம்முடைய பெற்றோர்களை, நம் குடும்பத்தாரை ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் ஜெபித்தவர்களுக்கெல்லாம் இறைவன் பதிலளித்திருக்கிறார். நம் ஜெபங்களுக்கு ஏறெடுத்திருக்கிறார். நம் ஆசீர்வதித்த எல்லா மக்களையும் கடவுள் ஆசீர்வதித்திருக்கிறார். நம்மை ஒரு சிறந்த கருவியாக பயன்படுத்தி இருக்கிறார். திருப்பாடல் 116 8வது வசனத்தில் நாம் வாசிப்பது போல, இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நான் என்ன கைமாறு செய்வேன் என்ற ஏக்கத்தோடு ஆண்டவரை பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் நாம் கிண்ணத்தை கையிலேந்தி அந்த ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்தி கொண்டிருக்கிறோம். நம் வாழ்க்கையே பலியாக்கி இருக்கிறோம். ஆண்டவர் இந்த பலியை ஏற்று இந்த ஆண்டு முழுவதும் இம்மட்டும் காத்த தெய்வம் வருகின்ற ஆண்டிலும் நம்மை காப்பார், கைவிட மாட்டார். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய மறை மாவட்டத்திற்கு ஒரு நல்ல ஆயரை கொடுக்க வேண்டும். இந்த மறை மாவட்டம் நீண்ட நாள் ஒரு ஆயன் இல்லாத ஆடுகள் போல் இல்லாமல் இருக்க ஆண்டவர் அற்புதமாய் நம் மறை மாவட்டத்தின் பாதுகாவலர் இருதய ஆண்டவர் வழியாகவும் ஆரோக்கிய அன்னை வழியாகவும் நம் மறை மாவட்டத்திற்கு விரைவில் நல்ல ஆயரை தர வேண்டும். குருக்கள் மத்தியிலே இன்னும் அவர்களுக்கு இருக்கிற சக்தியெல்லாம் பயன்படுத்தி, குருக்கள் இருக்கிற திறமைகளை எல்லாம் பயன்படுத்தி நம்முடைய மறை மாவட்டத்தை இன்னும் வளர்ச்சி நோக்கி இட்டு செல்கிற ஒரு ஆயரை தர வேண்டும். எல்லா குருக்களும் அண்ணன் தம்பிகளாக குருத்துவத்துக்குள்ளே உயர்ந்து ஒற்றுமையோடு வாழ்கின்ற வாஞ்சையை ஆண்டவர் உருவாக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். நம்முடைய ஜெபம் நன்றியாக அமையட்டும். நல்லது மட்டுமே செய்கிறவர், நன்மைகள் அனைத்திற்கும் ஒட்டுமொத்தமாக இருக்கிற ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார் என்ற அந்த ஆழமான உணர்வில் அந்த ஆண்டவருடைய பாதத்தில் முழந்தால் படியிட்டு நாம் இப்பொழுது மாண்புயர் கீதம் பாடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க
விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்ந்து ஆளுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆண்டவர்க்கும் அவரில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் இவற்றின் பேறு பலன்களை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. மாதாவே பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரை தடிலே வசித்திராசை வைத்தாயின். அலைகள் மோதிடும் கடற்கரை தடிலே வசித்திராசை வைத்தாயின். பறவைகளை எனும் பாயினில் துளைந்திட அனைவருக்கும் துணை புரிந்தாயின். அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கிய மாதாவே